நீ எது நடக்காதுன்னு சொல்றியோ, எது ஆகாதுன்னு சொல்றியோ, எது உதவாதுன்னு சொல்றியோ, எது உருப்படாதுன்னு சொல்றியோ, எது விளங்காதுன்னு சொல்றியோ, அதுதான் கர்த்தர் எடுத்து அவனை கழுவி சுத்திகரித்து அவனை பல்மடங்கு பலாயிரங்களுக்கு, பல லட்சங்களுக்கு, பல கோடிகளுக்கு அப்படிப்பட்ட ஆளை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறான். நம்ம ரட்சிக்கப்பூவில் வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோம். அது நோக்கம் என்ன? பரலோகம் போகணும். இந்த உலகத்தில் இருந்து இன்னொரு உலகத்துக்கு. இங்கே தீங்கு இருக்குது, வியாதி இருக்குது, இங்கே பற்றாக்குறை இருக்குது, இங்கே நெருக்கடிகள் இருக்கிறது, மனுஷனுடைய நிந்தைகள் இருக்கிறது, இங்கே இல்லாமல் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது, இங்கே எல்லாமே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை விட்டு ஒரு அற்புதமான உலகத்துக்கு நம்ம போக போகிறோம், வாழ போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை அங்கே எதுவுமே இல்லை. நம்ம நடக்கிற இடமே, நம்ம நடக்கிற வழியே தங்கம். ஹலோ, நான் தூங்குகிற மெத்தையே வந்து தங்கம். ஆமே, நம்ம வசிக்கிற வீடெல்லாம் வந்து வைரக்கல்கள், எல்லாம் வஞ்சிரக்கல், கற்கள். ஆமே, எல்லாம் காஸ்ட்லி, எல்லாமே விலையேற பெற்ற ஒரு ஸ்தலத்தில் நம்ம வாசம் பண்ண போகிறோம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற அத்தனை மகிமையான அந்த இடத்துல வாசம் பண்ணுவதற்கு கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, சிலுவையின் மரணத்தினால நம்மளை மீட்டெடுத்து அப்படிப்பட்ட ஒரு தகுதி இல்லாத அந்த இடத்துல போய் தகுதி உள்ளவர்களாய் அந்த ரத்தம் நம்மளை மாற்றி உட்கார வைக்குது. ஸோ தகுதியே இல்லாவிட்டாலும் தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அவர் ரத்தத்தை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி, சிலுவையில் தன்னையே ஜீவனாக கொடுத்து, எப்பா நீ வாழ போகிற இடம் தகுதியான இடம், நீ வாழ போகிற இடம் தங்கம், நீ வாழ போகிற இடம் வந்து எல்லாம் வஞ்சிரக்கல், வைரக்கல், நீ வாழ போகிற இடம் மிகவும் அற்புதமான இடத்துல வாழ போகிற, அதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் உனக்காக தகுதிப்படுத்திருக்கிறேன். நீ எது நடக்காதுன்னு சொல்றியோ, எது ஆகாதுன்னு சொல்றியோ, எது உதவாதுன்னு சொல்றியோ, எது உருப்படாதுன்னு சொல்றியோ, எது விளங்காதுன்னு சொல்றியோ, அதுதான் கர்த்தர் எடுத்து அவனை கழுவி சுத்திகரித்து அவனை பல்மடங்கு பலாயிரங்களுக்கு, பல லட்சங்களுக்கு, பல கோடிகளுக்கு அப்படிப்பட்ட ஆளை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எது போனாலும் என்ன, பணம் போகட்டும், மனைவி போகட்டும், பிள்ளைகள் போகட்டும், நிலங்கள் போகட்டும், வீடு போகட்டும், ஆடு மாடுகள் போகட்டும், ஒட்டகங்கள் போகட்டும், எனக்கு உண்டான எல்லாம் போகட்டும், சத்ரு சூறையாடி கொள்ளட்டும், எல்லாம் போனாலும் இவைகள் எல்லாம் திரும்ப தருவதற்கு என் தேவன் என்னோடு இருக்கிறேன். அதுவும் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன். இவள் எல்லாம் திரும்ப எனக்கு தருவேர் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. திரும்ப இவள் எல்லாம் தருவேர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். தேவரீர், சொல்லுங்க, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 100 வயசுல ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுக்க முடியுமானால், நான் இழந்ததை திரும்ப உம்மால தர முடியும். நான் எதை இழந்திருக்கிறேனோ, ஒருவேளை சுகத்தை இழந்திருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், தூக்கத்தை இழந்திருக்கலாம், நிம்மதியை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், வாழ்க்கையை இழந்திருக்கலாம், வீட்டை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாம் என்னை விட்டு அகன்று போயிருக்கலாம். வஞ்சகர்களால், சத்துருக்களால் சூறையாடப்பட்டு இருக்கலாம். ஆனால் இவைகளை எல்லாம் திரும்ப எனக்கு ரெட்டிப்பா தருவதற்கு நீ சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர்.